சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய புதிய வழிகாட்டுதல்களை போலீஸ் மாதிபர் வெளியிட்டுள்ளார். அனைத்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டப்பிரிவுகளின்படி ஒருவரது பேச்சு அல்லது அறிக்கை மூலம் போரை தூண்டுதல் அல்லது பாகுபாடு, பகைமை அல்லது வன்முறைக்கு வழிவகுக்கும் தேசிய, இன அல்லது மத வெறுப்பை தூண்டுதல் போன்ற காரணிகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்த பின்னரே ஒருவரை கைது செய்ய முடியும் என்று போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி சட்டப்பிரிவின் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி முன்முயற்சியாக எழுத்துப்பூர்வ அனுமதியை பெற வேண்டும் என்று போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக தனிநபருக்கோ அல்லது குழுக்களுக்கோ பொது சமூகத்தில் மனவருத்தம் அல்லது அவமதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது தெய்வ நிந்தனை இடம்பெற்றாலோ அதனை மாத்திரம் ICCPR சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் கைது செய்வதற்கான காரணமாக கருதக்கூடாது என்று அந்த வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறி செயல்படுவது அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் மா அதிபர் எச்சரித்துள்ளார்.